மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மோகன்ராஜ் என்பவர் பெட்ரோல் ஊற்றி உடலில் தீ வைத்துக் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கெங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் அரசு நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் புகார் அளித்திருந்தனர். இதன் அடிப்படையில் வட்டாட்சியர் தனலட்சுமி தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் முரண்பாடு ஏற்படாத நிலையில் மோகன்ராஜ் தன்னுடைய நிலத்தை 23 பேர் அபகரிக்க முயல்வதாக தற்கொலை கடிதம் எழுதி வைத்துக் கொண்டு கையில் இருந்த பெட்ரோலை தன் மீது ஊற்றி தனது உடலில் தீ வைத்துக் கொண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீ காயங்களுடன் மோகன்ராஜ் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு நடைபயணத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையம் முன்பாக உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு நீலகிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இதை சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறை ரீதியாக சுற்றுலா தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது எனவும், தமிழ்நாட்டில் 300 இடங்களை தேர்வு செய்து சுற்றுலா வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் முழு முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அவங்களை ஏற்றுக்கொண்டது முதலில் வர்றவங்களுக்கு முதல்ல சுற்றுலா பயணிகளுக்கு நல்ல மரியாதை கொடுக்க வேண்டும், தங்குவதற்கான வசதிகளை சரியான முறையில் செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்க. அதிகமான ஆட்களை வரவைப்பதை காட்டிலும் நமது முதலமைச்சர் தமிழ்நாடு சுற்றுலா முதலமைச்சர் அவர்களது ஆணைப்படி இன்றைக்கு சுற்றுலா கொள்கை 2023 ஒரு தெளிவாக சொல்லியுள்ளார்கள். அந்த அதிகமான ஆட்களை தங்க வைக்கிறதுக்கு பதிலாக வர்றவங்களை ஒரு நாளுக்கு 2 நாள் 3 நாள் 4 நாள் தங்க வைக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வசதிகளாலும் செய்து தர வேண்டும். அந்த மாதிரி வசதிகளை செய்து கொடுத்து அவங்களுக்கு எண்ணங்களை மாற்றி அவங்க இருக்கணும் 4 நாள் இந்த இடம் நல்லா இருக்குன்ற எண்ணத்தை உருவாக்குவதற்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அதை செய்ய வேண்டும் என்று நம்ம முதலமைச்சர்கள் ஆணை. காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு புதிதாக வாங்கப்பட்ட MRI ஸ்கேன் கருவியை அமைச்சர் பார்வையிட்டார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பொது மருத்துவமனையில் அதிநவீன சிகிச்சைக்கான கருவிகள் ஏதும் இல்லாததால் காரைக்கால் மக்கள் விபத்து உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தஞ்சாவூர் அல்லது புதுச்சேரியை நோக்கி செல்ல வேண்டிய சூழல் இருந்து வந்தது. இந்த நிலையில் அங்கு அதிநவீன ஸ்கேன் கருவிகளை நிறுவ பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து ரூபாய் 11.5 கோடி செலவில் அதிநவீன MRI ஸ்கேன் வாங்கப்பட்டது. இதனை காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் நிறுவவும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணியை புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் நேரில் பார்வையிட்டு MRI ஸ்கேன் இயந்திரம் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு 2 MRI ஸ்கேன் இயந்திரங்கள் 23 கோடி செலவில் வாங்கப்பட்டதாகவும், இந்த MRI ஸ்கேன் இயந்திரம் செயல்பாட்டுக்கு வர 40 நாட்கள் கால அவகாசம் தேவைப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்துக்கு இன்னைக்கு அதுக்கான கருவிகள்லாம் இறக்கப்பட்டிருக்குது. இன்னும் மற்ற நடைமுறைக்கு வருவதற்கு இன்னும் ஒரு 40 நாள் அவகாசம் தேவைப்படுங்கிறத டெக்னீஷியன் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு நம்முடைய காரைக்கால் மாவட்டத்தில் MRI கருவி நம்முடைய மாவட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழல் ஏற்படும். எந்த ஒரு வைத்திய முறைக்கும் இன்னைக்கு இன்றியமையாது MRIங்கிறது இருக்கிறதுனால இந்த கருவி இங்கே எங்களுக்கு கொடுத்து உதவி செய்ததற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் CT ஸ்கேனும் விரைவில் வரதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்குது. கேவி குப்பம் அருகே கணவன் மனைவி மீது சந்தேகம் அடைந்து கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் அடுத்த மூடினாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த தியாகராஜன் சசிகலா தம்பதியினருக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிறது. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். இந்நிலையில் மனைவி மீது சந்தேகம் அடைந்து கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி குடும்பத்தில் தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறு முற்றியதில் ஆத்திரமடைந்த கணவன் மனைவியை கத்தியால் சரமாரியாக குத்தியதில் மனைவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இது குறித்து அறிந்த அக்கம் பக்கத்தினர் கேவிக்குப்பம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் பேரில் விரைந்து வந்த கேவிக்குப்பம் போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக வேலூர் அடுகம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் தியாகராஜனை கைது செய்து கேவிக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவிலில் முன்விரோதம் காரணமாக கொலை வெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது தற்போது வரை போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர் வேதனை தெரிவித்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருளபுரத்தில் இயங்கி வரும் மீன் சந்தையில் 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன் வியாபாரம் செய்து பிளப்பு நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் நாகர்கோவில் மாநகராட்சி நிர்வாகம் இந்த மீன் சந்தையை இடமாற்ற முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இதில் அப்பகுதியைச் சேர்ந்த மாணிக்கவாசகம் என்பவர் செல்போன் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் கடையை அவர் காலி செய்வது சம்பந்தமாக அப்பகுதி சிலரோடு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது முன்விரோதமாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த ஒரு கும்பல் சாலையில் மாணிக்கவாசகம் சென்று கொண்டிருந்த போது அவரை செங்கலால் அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மேலும் இச்சம்பவம் குறித்து புகார் கொடுத்து 4 நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், தாக்குதல் நடத்தியதில் ஒருவரின் உறவினர் போலீசார் என்பதால் நடவடிக்கை எடுக்கவில்லை என மாணிக்கவாசகம் வேதனை தெரிவித்துள்ளார். அவங்க சொன்ன டேட்ல மாற்றி கொடுத்துருவேன். அதனுடைய விளைவு அதில் எனக்கு அட்வான்ஸ் திருப்பி தர மாட்டேன்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை என்னோட பில்டிங் இருந்தது. அந்த முன்னுரதம் காரணமாக 22ஆம் தேதி ஆட்களும் சேர்த்து வச்சு நேற்றுக்கிழமை சாயங்காலம் கம்பியெல்லாம் தாக்கி 6 தையல் தலையில் இருக்குது. மூஞ்சில் மூக்கு போதவை செங்கல் வச்சு குடிச்சு வச்சு அடித்தாங்க. இது வரைக்கும் போலீஸ் நடவடிக்கையும் எடுக்கல. 4 நாளாக நான் அரசு மருத்துவமனையில் இருக்கிறேன். கோட்டார் காவல் நிலைய ஆய்வாளர்களும் அடிச்ச தாக்குன 4 பேர். இந்த 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளுங்க. என்ன அடித்தவர் உறவினர் போலீஸ். அதனால அவங்களுடைய தூண்டல் பேரில் எனக்கு மேலே என்ன வழக்கு பதிவு பண்ணாமல் இருக்காங்க. 4 நாளாக நான் எந்த சிகிச்சையும் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இதனால் நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு உயிருக்கு தான் மெயின் பாதுகாப்பு. என்னை பிடிச்சி வச்சு கம்பிலே அடித்து பின்னாடி தாக்கி மூஞ்சிலே செங்கலால் அடிச்சிருக்காங்க. உயிருக்கு பாதுகாப்பு வேணும். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 4 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரத்தில் இருந்து காலை 8 மணி அளவில் 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் தனியார் பேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் நோக்கி புறப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மம்சாபுரம் சாலையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏடிஎம் மிஷினை கொள்ளையடித்து கண்டெய்னர் லாரியில் சென்ற வட மாநிலத்தவரை போலீசார் சுட்டு பிடித்தனர். கேரள மாநிலத்தில் இருந்து ஏடிஎம் மிஷினை கொள்ளையடித்த வட மாநிலத்தைச் சேர்ந்த மர்ம கும்பல் கண்டெய்னர் லாரியில் ஏற்றிக்கொண்டு நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்போது வழி நெடுகிலும் கண்டெய்னர் லாரி சாலையில் சென்ற வாகனங்களின் மோதி நிற்காமல் சென்றுள்ளது. இத்தகவல் அறிந்த நாமக்கல் மாவட்ட போலீசார் கண்டெய்னர் லாரியை சுற்றி மடக்கி பிடித்தனர். இந்த சம்பவத்தில் 7 நபர்கள் போலீசார் மீது தாக்குதல் தொடுக்க முயன்றதில் ஒரு நபரை பள்ளிப்பாளையம் போலீசார் செட்டியார் கடை என்ற பகுதியில் தற்காப்புக்காக சுட்டதில் ஒருவர் உயிரிழந்தார். இன்னொருவர் படுகாயமடைந்த நிலையில் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சாம்சங் தொழிலாளர்களின் பிரச்சனையை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் சென்று தீர்வு காண முயல்வேன் என செல்வ பெருந்தகை உறுதியளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் இயங்கி வரும் சாம்சங் தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று போராட்டம் நடைபெறும் இடத்திற்கு வந்த மாநில காங்கிரஸ் தலைவர் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என உறுதியளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சாம்சங் தொழிலாளர்களின் கோரிக்கையை முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்துச் சென்று பிரச்சினைக்கு தீர்வு காண முயல்வேன் என தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வராக ஆகுவதற்கு தகுதியும் அதனை வழி நடத்துவதற்கு தேவையான திறமையும் உள்ளது என தெரிவித்தார். இந்த ஆலோசனை தேவையில்லை. ஏன்னா பெரும்பான்மை மக்களால், தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கட்சியில யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக நியமிக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு அந்த தார்மீக உரிமையும் அதிகாரமும் இருக்கிறது. துணை முதலமைச்சராக கொண்டு வருவதும் அவர்களுடைய உரிமை. இதில் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை துணை முதலமைச்சர் மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற என் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்தால் இதை மனமாற வரவேற்கிறோம். துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை எடுத்து வழிநடத்துவதற்கும் நிர்வாகம் செய்வதற்கும் எல்லா தகுதியும் எல்லா ஆளுமையும் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலினுக்கு 100% இருக்கிறது. ஆகவே தான் தொடர்ந்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம், அப்படி ஏதாவது அவர்களுக்கு ஐடியா இருந்தால் உடனே நியமிங்கள் அவரை. அதனால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இன்னும் நிர்வாகம் திறமையாக இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.